காசை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியுமாயா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேர் காசு. எங்களை மாதிரியா அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் கருணாநிதி பிறந்த ஊர்ல கருணாநிதியை தாக்கி பேசிட்டு இருக்க ஒருத்தர் வந்து எதிர்பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். இதே மேல வந்து சொல்லுங்க, சொல்ல முடியல. இதே திருக்கோவிலையில ஐயா கருணாநிதி காலத்துல பட்டா கொடுக்கப்பட்டது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்துல வந்து பட்டா கேன்சல் செய்யப்பட்டது. மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஜனம் கண்ணீரோட வந்து நிக்குது. பாப்பா கோயில 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24 மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிளாஷ் டிஸ்க் பட்டா வழங்குறோம் திட்டம் போட்டாரு. பட்டா மட்டும் இருக்கு மக்கள்கிட்ட, பட்டாக்கார நிலம் உலகத்திலே கிடையாது. இந்த மாதிரியான கேவலமான ஒரு கட்சிக்கு தான் நீங்க திரும்ப வாக்களிக்கிறீங்க. தாய் தமிழ் சொந்தங்களே, திரும்ப வாக்களிக்கிறீங்க. 4 தலைமுறையா 90 ஆண்டுகளாக ஒரே இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா இல்ல, நீ இடத்த காலி பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த இடத்துல ஆதார் இருக்கு, அந்த இடத்துல ஓட்டர் ஐடி இருக்கு, அந்த இடத்துல மின்சார வரி இருக்கு, அந்த இடத்துல சொத்து வரி இருக்கு, அந்த இடத்துல இந்த குடிநீர் வரி இவ்வளவு நாள் வாங்கியிருக்கீங்க. எங்களையே காலி பண்ண சொல்றீங்க. எவ்வளவு கொடூரமான இடமா இருக்கு. யாரு வந்து யாருக்கு நான் பட்டா தர்றது? நீ யாரு? முதல்ல நீ யாரு? நீ எனக்கு பட்டா தர்றதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? 8 கோடி தமிழர்கள் நாம இருக்கோம். 8 கோடி தமிழர்கள் நமக்கு இல்லாத உரிமை, நமக்கு இல்லாத தகுதி உங்களால இருந்து வந்து இங்க வந்து குடியமர்ந்து குடியேறிய மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கு எங்க இருந்து வந்தது? மனசாட்சியில கை வச்சு பேசணும். நான் பரம்பரை திமுக. அவங்க பரம்பரை என்னையா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய அப்பா மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், அவருடைய அப்பா கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவருடைய அப்பா முத்துவேலர் யாரு? அவங்களுக்கு பரம்பரை பெருமை கிடையாது. நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நான் பரம்பரை திமுக. பரம்பரை அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். அருவருப்பு, அவமானம். உலகத்தின் முதல் மாந்தன் தமிழன், கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, அறிவை கரங்கெடுத்தவன் தமிழன். 8 கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டில் குடியிருக்கிறோம். நமக்கு இல்லாத தகுதி, நமக்கு இல்லாத பெருமை, கரும்பு காட்டுகளை காங்கிட்டு போற தத்தி மு.க. ஸ்டாலினுக்கு எப்படி வந்தது? எங்க இருந்து வந்தது? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு தகுதி இல்லையா? என்னங்க தெரியும்? சுதந்திர நாள் என்னைக்கு தெரியுமா? குடியரசு நாள் என்னைக்கு தெரியுமா? கணக்கு தெரியுமா? இன்பன் உதயநிதி படம் எடுக்கிறாங்க, ப்ரொடியூசருங்க, சினிமா ப்ரொடியூசருங்க. அருவருப்பு, அவமானம். காமராஜர் வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டெல்லிக்கு போனாங்கன்னா இந்திரா காந்தி முதற்கொண்டு இங்கிலாந்து ராணி எலிசபெத் மகாராணி வரைக்கும் எந்திரிச்சு நின்று காமராஜருக்கு மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அமைச்சர்கள் வந்தால் கும்பிடு போடுறாங்க. திறமையானவர்கள், ஊழல்வாதிகள் அல்ல, நேர்மையானவர்கள். மரியாதை கொடுத்தான். கருணாநிதி கால் மேல கால் போட்டான். ஏன் சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு, சர்க்கரையை கட்டி வச்சிருந்த சாக்க கரையா நின்றுச்சுன்னு சொல்லி கணக்கு காட்டிய கருணாநிதிக்கு எவன்டா மரியாதை கொடுப்பான்? நீங்க கொடுப்பீங்க. மத்த அரசியல்வாதி கொடுக்க மாட்டான். சிந்திச்சு பாருங்க. 1.25 லட்சம் தமிழர்கள் ஈழத்தில் கொத்து குண்டுகள் போட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள், இனப்படுகொலை செய்யப்படுகின்றார்கள். சாகுறான், சின்னஞ்சிறு குழந்தை சாகுது, கர்ப்பிணி பெண் சாகுது, கர்ப்பமான வயிற்றிலிருந்து சின்னஞ்சிறு கையை தூக்கி நிக்குது. செத்துறான். குண்டுகள் போட்டு சாகடிச்சான். தமிழின தலைவர், தன்மான தலைவர் பேசுறீங்களே, உங்க தமிழின தலைவர், தன்மான தலைவர் ஈழத்தில் 1.25 லட்சம் தமிழர்களை கொத்து குண்டுகள் இனப்படுகொலை செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தார்? சக்கர நாட்களை எடுத்துக்கொண்டு டெல்லிக்கு போய் தன்னுடைய மகளுக்கும் மத்திய அமைச்சர் பொறுப்பு கேட்டு குத்த வச்சு உட்கார்ந்து இருந்தார். இதான் வரலாறு. இந்த கருணாநிதிக்கு ஓட்டு
இந்த கருணாநிதி தான் வேணும். இந்த கருணாநிதி உங்க தலைவரா? ஈழ தமிழருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஈழ தமிழருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இல்ல, தமிழனுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கு. உங்களை எல்லாம் முக ஸ்டாலின் மதிக்கிறதுக்கு ஒரே காரணம், நீங்க அவங்களுக்கு மனுஷங்க கிடையாது, ஒரு ஓட். நாம் தமிழர் கட்சி உங்களை ஓட்டா பார்க்கல, உங்களை ஓட்டா பார்க்கல, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குது. உங்களை ஓட்டா பார்த்துருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்மாகை பத்தி நாங்க பேசவே மாட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5329 டாஸ்மாக் கடையிலும் இழுத்து மூடுவோம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சம் வைத்த ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் சொல்றாரு. ஸ்டாலின் சொல்ல சொல்லையே, இல்ல சாராயத்தை உற்பத்தி செய்யறதே அவர் தான், சாராயத்தை உற்பத்தி செய்யறதே அவர் தான். டிஆர் பாலு என்ன பிசினஸ் பண்றாரு? வெறும் கப்பல் பிசினஸ் மட்டும் பண்றாரு நினைக்கிறீங்களா? டிஆர்பி ராஜேந்திரனுக்கு, அவருடைய மகன், மூத்த மகன் டிஆர்பி ராஜேந்திரனுக்கு சாராய ஆலை இருக்கு. தாய் தமிழ் சொந்தங்களே, ஜெகத் ரசிகனுக்கு சாராய ஆலை இருக்கு. நீங்க காம்ரேட் காம்ரேட் என்று போற்றி புகழக்கூடிய இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சாராய ஆலை கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வாங்கியிருக்கு, கட்சி நிதி வாங்கியிருக்கு. வித் ப்ரூஃபோட சொல்றேன், வித் ப்ரூஃபோட சொல்றேன். அந்த சாலை ஆலையினால மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் இந்த கம்யூனிஸ்டுகள் மக்களுக்காக போராடுவார்களா? இல்ல 10 லட்சம் ரூபாய்க்கு கட்சி நிதி கொடுத்த முதலாளிகளுக்காக அமைதியாக இருப்பார்கள்? யார் பக்கம் நிற்பார்கள்? பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். அது கம்யூனிஸ்ட் வரைக்கும் பாயுங்கிறது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கம்யூனிஸ்ட் வரைக்கும் பாயுது. ஆமா, நான் மதிக்கிறேன், கம்யூனிஸ்ட மதிக்கிறேன். ஒரு காலத்துல இங்கே பண்ணையார்கள் முறை இருந்தது, ஆண்டான் அடிமை முறை இருந்தது. நாங்கள் எல்லாம் அடிமையாக இருந்தோம், கூலிகளாக இருந்தோம், விவசாய கூலிகளாக இருந்தோம். விவசாய கூலிகளாக இருந்த எங்களை பண்ணையார்களிடமிருந்து காத்தது கம்யூனிஸ்ட் தான். அதை யாரும் மறுக்கல, கார்த்திகாயன் நானும் மறுக்கல. எங்களை எல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டீர்களே ஏசமா, இன்னைக்கு நீங்க அதே பண்ணையார்கிட்ட கொத்தடிமையா போயிட்டீங்களே. ஏன் போனீங்க? எங்க அண்ணன் வெண்மணி ரமேஷ் பாருங்க, பண்ணையார்கள் கீழே வெண்மணியில குடிசையை போட்டு எரிச்சாங்க. செத்ததெல்லாம் போராடி உயிர் நீத்த கம்யூனிஸ்ட் 44 பேரை, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரை கொண்டுட்டான். ஒரே குடிசைகளை போட்டு கொண்டுட்டான். நடவடிக்கை எடுக்காமல் தட்டி கழித்தது திமுக அரசாங்கம். கருணாநிதி இல்ல, கருணாநிதிக்கெல்லாம் முன்னாடி ஒரு விஷயம் இருந்தது. அண்ணாதுரை என்ன தெரியுமா சொன்னாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள் கீழவன்மணியில் நடந்த இந்த படுகொலையை கெட்ட கனவாக நினைத்து மறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசினாரு. அறிக்கை இருக்கா இல்லையா? மான திமுக காரங்க வீட்டுல உதயசூரியன் சின்னதை போட்டுட்டு இருக்கிறவங்க சொல்ல பதில் சொல்லணும். தாழ்த்தப்பட்ட மக்கள் கீழவன்மணியில் நடந்த படுகொலையை கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும்னா என்னையா நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சு? இதெல்லாம் யாரும் எடுத்து பேச மாட்டீங்கன்னு நீங்க நினைச்சீங்க. அப்படியே ஆட்டம் அந்த மாதிரி மக்களை வச்சுலாம் நினைச்சிருக்கீங்க. ஆனால் இந்த அரசியலை தட்டி கேட்பதற்கு 2010ஆம் ஆண்டு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரிமையற்றவர்கள் உரிமை குரல், எளியவர்கள் எழுச்சி குரல், தமிழ்நாட்டின் தலைமகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தார். வரலாற்றின் பக்கங்களை பின்னாடி படிச்சு பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது திமுக என்ற கட்சியை எதிர்ப்பதற்காக அல்ல, திமுக என்ற விசச்செடியை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது. ஆமா, விசச்செடிங்க, விசச்செடி. என் மக்கள் பட்டா இல்லாம கண்ணீர் விட்டு அழுகுது. அது காரணம் யாரு? ஐயா கருணாநிதி. சமீந்தார் ஒழிப்பு முறை வந்தது. ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு இவ்வளவு ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்கணும், 10 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்கணும் ஒரு சட்டம். மீதி நிலத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு கொடுத்ததுங்கிற ஒரு சட்டம் இருந்தது. 1971 ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய விவசாய கூலிகள் 75 விழுக்காடு நிலத்தின் மதிப்பை கொடுத்தால் போதும், அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமாக மாறிவிடும். விவசாய கூலிகளை நிலத்தின் உரிமையாளராக மாற்றிவிடக்கூடிய சட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சமாதி கட்டியது இந்த மு கருணாநிதி. இதே காலத்தில் கேரளாவில் ஒரு
மலையாளி ஆண்டா. அச்சுத மேனன் ஒருத்தர் கேரளாவை ஆண்டாரு. அப்போ விவசாய கூலிகளுக்கு, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலிகளுக்கு 10 சென்ட் நிலத்தை கொடுத்தாரு. 10 சென்ட் நிலத்தை கொடுத்தாரு. பேரூராட்சியில் இருக்கக்கூடிய, டவுன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, விவசாய கூலிகளுக்கு 7 சென்ட் நிலம் கொடுத்தாரு. பட்டாவோட கொடுத்தாரு. மனைக்கான பட்டாவோட கொடுத்தாரு. நகர்பகுதியில் வாழக்கூடிய விவசாய கூலிகளுக்கு 5 சென்ட் நிலம், மனையும் பட்டாயம் 1971 கொடுத்தாரு. அச்சுத மேனன் ஒருத்தர். ஏன்னா மலையாளிகளை ஒரு மலையாளி ஆண்டாரு. அதனால விவசாய கூலிகளுடைய பிரச்சனையே மலையாளிகள் தெரிந்து கொண்டார்கள். அதற்கு சரி செய்தார்கள், தீர்வை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் என்ன விவசாய கூலி முறை இருக்கு? இன்னும் ஆண்டான் அடிமை முறை இருக்கு. எப்படி சரி செய்வீங்க? ஒரே ஒரு தீர்வு தான். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவரிடம் ஆட்சி அதிகாரத்தை கொடுங்கள். கூலிகள் என்று எவருமே கிடையாது. அனைவரும் சமம். முதலாளி அதிகாரம் படைத்தவன், தொழிலாளி அனுதினமும் அடக்குமுறையை சந்திப்பவன். இந்த முறையை எதிர்க்கிறோம். கம்யூனிசம்னா என்ன? இதாண்டா கம்யூனிசம். அதிகாரத்துக்கு கூட போட்டு அவன் கொடுக்கிற 5 சீட்டை வாங்கி கண்டு கூட்டணிக்குள்ள அடக்கி ஒடுக்கி இருப்பது பேர் கம்யூனிசம் இல்ல. அதிகாரத்துக்கு எதிராக உரிமைக்கு இருப்பதுதான் கம்யூனிசம். அந்த கம்யூனிசத்தை நாம பேசுகிறோம். எது கம்யூனிசம்? நல்ல வேலை இந்த நூற்றாண்டுல புரட்சியாளர் லெனின், ஸ்டாலின், சீன புரட்சியாளர், சீன அறிஞர் மாவோலாம் இல்லன்னு வச்சுக்கோங்க. ஒரே அடியா ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் சுட்டு வீழ்த்திடுவாங்க. இதான் நடக்கும். பொய் சொல்ல, இதான் நடக்கும். அப்படி என்னங்க முட்டு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு? அப்படி என்ன இருக்கு? நான் சொன்னல, வேளாங்கண்ணி பேரூராட்சியின் தலைவர் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானிங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பேரு. வேளாங்கண்ணி விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வேளாங்கண்ணி டவுன் பஞ்சாயத்துல பண்ண ஊழல் பாத்தீங்களா? 3 வருஷத்துல 21 கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டிருக்காங்க. கான்கிரீட் ரோடு மட்டும். இதுல தார் சாலை தனியா இருக்கு. ஒன்னா எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்க, விடுவேன். இந்த 10 நாள் என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க? இதான் செய்ய போறேன். ஒண்ணு ஒன்னா எடுப்போம். நாளைக்கு வேளாங்கண்ணியில நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை கூட்டம் இருக்கு. தைரியமான ஆளா இருந்தா, வில்லேஜ் விஞ்ஞானி, வேளாங்கண்ணி விஞ்ஞானி தைரியமான ஆளா இருந்தா நாம் தமிழர் கட்சி நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இல்லங்க, நான் உண்மையாக நேர்மையாக நான் இந்த மக்களுக்கு நான் பேரூராட்சி தலைவராக, துணைத் தலைவராக இருந்து வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதே மாதிரி போன ஒரு ஜனவரி 2ஆம் தேதி ஒரு போராட்டம் மேலப்படாகல சொன்னேன். ஐயா திடு போய் மாவட்ட கண்காணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு புகார் கடிதம் கொடுத்தாரு. சரியான ஆளா இருந்தா வாயா, நீ என்கிட்ட விசாரணை செய்ய வாயா. நான் இப்ப வரைக்கும் காத்துட்டு இருக்கேன். ஒருத்தர் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? நான் சொன்னது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி கொஞ்சம் அப்படி லைட்டா பிச் பண்ணி விட்டுருக்கோம். உள்ள ஒண்ணு ஒண்ணா தோண்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. இது கான்கிரீட் பிளாக் மட்டும்தான். இன்னும் தார் சாலை இருக்கு, அதர் கிராஸ் பிளாக் இருக்கு, எல்லாத்தையும் எடுக்கிறேன். மக்களுக்கு ஒண்ணா சொல்லுவேன். நீங்க மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுவோம். இந்த திருடர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களா, இல்ல இந்த திருட்டு கூட்டத்தை சிறையில் வைக்க போற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா? இதான் இந்த தேர்தல். கீழ்நிலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதான் தேர்தல். எத்தனை ஊர்லங்க, எத்தனை தாய்மார்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். பார்க்க சகிக்கல. என் தாய் தகப்பன் கண்ணீரோடு நிற்கிறார்கள். தண்ணி இல்ல. அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு 2 வருஷத்துல 3 வருஷத்துல பொத்துன்னு கீழே விழுகுது. கர்மம். யோசிச்சு பாருங்க. இந்த திருக்குவளைக்கு பக்கத்துல கொடப்பாடுங்கிற ஒரு ஊர் இருக்கு. 1994 இருந்து 2001 வரைக்கும் நடந்த கர்நாடக ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட அரசு உயர்நிலை பள்ளி இருக்கு. ஒரு காலத்துல 1000 எண்ணிக்கையில மாணவர்கள் படிச்சாங்க. இன்னைக்கு சில நூறுகள் தான் படிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு தம்பி தமிழ் என்னை கூட்டிட்டு போனாப்ல. அக்கா, இந்த பள்ளிக்கூடத்தை வந்து சீர்படுத்தணும், மாணவனுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு, வாங்கக்கா போய் பார்த்துட்டு வரலான்னு நான் உள்ள போறேன். உள்ள போனோடனே
நேரா சீலிங்க பாக்குறேன். சீலிங்க பார்த்தா அங்க ஐயா கருணாநிதி மஞ்சள் துண்டு கருப்பு கிளாஸ் போட்டு கக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. காரணம் என்ன? கான்கிரீட் பிளாக் விழுந்துருச்சு. 30 வருஷத்துக்கு தாங்கலங்க. 30 வருஷம் தாங்கல. நான் கேட்கிறேன், மனசாட்சியை கையை வச்சு சொல்லுங்க. இதே திருக்குவளையில 50 வருஷமாக யாருமே வாழாத, யாருமே குடும்பம் நடத்தாத கருணாநிதியினுடைய வீடு இருக்கா இல்லையா? அந்த கருணாநிதியினுடைய வீட்டை பளிங்கு தர ஓட்டு அவங்க அம்மா சிலைய அப்பா சிலைய கண்ணாடி குடுவைக்குள்ள ஓட்டு பாதுகாக்கிறீங்களே எசமா. யாருமே வாழாத வீட்டுக்கு, யாருமே வராத டீ கடையில டீ யாத்திரைகளை எசமா 100 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய இந்த குளப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியை சீர்படுத்தி தாங்கன்னு நாங்க போராடுறோமே. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சரி செய்வீங்களா? பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் சரி செய்வீங்களா? நாங்க போராடணும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் பேஸ்மெண்ட்டுக்காகுமா? பேஸ்மெண்ட்டுக்காகுமா? உங்க ஐயா பேனா சிலைய நடுக்கடல வைக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் திட்டம். 100 குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய். உங்க ஐயா பேனா என்னத்தையா கிழிச்சது? காவேரி உரிமை விட்டு கொடுத்தது. கேவலம் கட்ட பேனா. போய் சொல்லல. மாணவர்கள திமுக காரர்கள் வந்து நேரடியா வாங்க, இங்க வாங்க பண்ணலாம். வாங்க, நேரடி அழைப்பு. 1924 மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் உடன்படிக்கை. காவிரியில யார் அணை கட்டினாலும் 2 பேரோட 2 அரசாங்கத்தோட ஒப்புதலோட தான் அணை கட்டணும்னு 50 வருஷத்துக்கு அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். 1974 அந்த ஒப்பந்தம் வந்து முடிய போகுது. அந்த ஒப்பந்தம் முடிய போகின்ற ஒப்பந்தத்தை திரும்ப புதுப்பித்திருக்க வேண்டிய ஐயா கருணாநிதி என்ன செய்து கொண்டிருந்தார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? அந்த ஒப்பந்தத்தை மட்டும் புதுப்பித்திருந்தால் இன்னைக்கு இவன் மேகதட்டு அணையை நான் கட்டுவேன் என்று கருணாநிதி வாயை திறந்திருக்க மாட்டான். திறந்திருக்க மாட்டான். ஒரு காலத்துல காவிரியினுடைய ஒட்டுமொத்த கொள்ளளவு 740 டிஎம்சி. இன்னைக்கு தமிழர்களுக்கு அதுக்கு எவ்வளவு தெரியுமா உரிமை இருக்கு? 740 டிஎம்சி வெறும் 177.25 டிஎம்சி தான். இது வரைக்கும் ஒரு நாள் கூட, ஒரு ஆண்டு கூட 177.25 டிஎம்சி அவன் கொடுத்ததே இல்லை. கொடுத்ததே இல்லை. கொடுப்பான். எப்ப கொடுப்பான்? இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில கார்த்திகா வென்று போய் சட்டமன்றத்துக்குள்ள நின்று பேசினா கர்நாடகக்கார 177.25 டிஎம்சி இல்ல தமிழருக்கு வர வேண்டிய காவிரி உரிமை கொடுப்பான். கொடுப்பான். நாங்க உங்களை மாதிரி வந்து பெங்களூர்ல எங்க தங்கச்சி வந்து பிசினஸ் பண்ணுது, அவங்க பிசினஸ்க்கு எதுவும் பாதிப்பு வரக்கூடாதுன்னா இருக்கணும். எங்களுக்கு எந்த பிசினஸ் இல்ல. எங்களுக்கு பிசினஸே பீப்புள் பிசினஸ் தான். எங்களுக்கு பிசினஸே பீப்புள் வெல்ஃபேர் தான். மக்கள் நலம் தான் எங்களுக்கான வேலையே, வேற எதுவும் கிடையாது. நீங்க எல்லாம் வென்றுவீங்களா? கூட்டணி இல்லாம நீங்க வென்றுவீங்களா? உங்களால முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? தமிழர்களுக்கு என்ற ஒரு திமிர் இருக்கு. திராவிடர்களுக்கு அந்த திமிர் இருக்கா? தமிழர்களுக்கு ஒரு திமிர் இருக்கு. என்ன திமிரு? எங்க ஐயா வள்ளுவன் சொல்லிருக்கான், தெய்வத்தால் ஆகாதரின் முயற்சி தன் மெய் வருத்த கூடினரும் தெய்வத்தாலே முடியாது. கூட்டணி இல்லாமல் ஆட்சி பிடிக்க முடியாது. பிடிப்படா பிடிப்போம். தெய்வத்தால முடியாது. நாம் தமிழர் கட்சி செய்து முடிக்கும். பார்க்கதான போறீங்க. கூட்டணி இல்லாமலே தேர்தலில் போட்டியிட்டு 8 ஆண்டுகள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எங்களை உருவாக்கியிருக்காரு. ஓட்டுக்கு காசு கொடுக்கல, ஓட்டுக்கு பிரியாணி கொடுக்கல, ஓட்டுக்கு மதுபானம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம உண்மையும் நேர்மையுமாக உழைக்கிறோம். சிந்திச்சு பாத்தீங்களா? திமுகவுல கம்யூனிஸ்ட்ல யாராவது ஒரு பெண்ணு 8 மணிக்கு திருக்குவளையில வந்து இங்க வந்து ஒரு பொதுக்கூட்டம் போடும், ஒரு அரசியல் பேசணும், யாராவது கனவு கண்டீங்களா? பேச வச்சா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். பெண்ணுரிமை, பெரியாரின் பெண்ணுரிமை. பெரியார் 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. சொத்தை அந்த பெண்ணுக்கு எழுதி வச்சிட்டாரு. அதனால உருவானதா திமுக. இந்த கருப்பு சோப்பு எதுக்கு வந்துச்சு? ஐயா கல்யாணம் பண்ணிட்டாரு. சொத்து இல்ல. அதிமுக வந்தது எப்படி? அதிமுக எப்படி வந்தது? கணக்கு காமிக்கல. திமுக பொருளாளரே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தான் கணக்கு காமிக்கணும். ஆனா அவர் அடுத்தவங்க மேல பால போட்டு அவரு ஓடி போயிட்டாரு. காசை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியுமாயா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேர் காசு. எங்களை மாதிரியா அரை மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் கருணாநிதி பிறந்த ஊர்ல கருணாநிதியை தாக்கி பேசிட்டு இருக்க ஒருத்தர் வந்து எதிர்பார்த்து சொல்லல. சொல்லுங்கன்னு சொல்றேன். இதே மேல வந்து சொல்லுங்க. சொல்ல முடியல.
நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். சாராய ஆலை நடத்த திமுக அதிமுக கிடையாது. கட்சி ஆரம்பித்து 16 ஆண்டுகள் ஆகுது. 16 ஆண்டுகள்ல திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கீழே கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்த சாதாரண கிளை பொறுப்பாளர் வரைக்கும் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில கமிஷனுக்கு கையெழுந்திருப்பாங்களா? எழுந்திருப்பாங்களா? இத்தனை என் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நிற்கிறாங்க. பொதுமக்கள் வந்து பாருங்க, யார் மேலேயாவது மதுபான வாடை வீசுதா? மதுபான வாடை, சிகரெட்டு, கஞ்சா. பீப்புள்ஸ் ஆர்மி நாம் தமிழர் கட்சி பார்ட்டி, மக்களின் ராணுவம் நாம் தமிழர் கட்சி. அப்பேற்பட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்தி பாருங்க. நீங்க 5 வருஷம் வாக்கு செலுத்தி பாருங்க. உங்கள் வீட்டு மகளுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போடுங்க. வந்தா என்ன செய்வேன்? கீழ்வளவு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 89 ஊராட்சி இருக்கக்கூடிய குளம், குட்டை, கம்மா எல்லாத்தையும் தூர்வாரிடுவேன். போர்க்கால அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே கரைகளை எல்லாம் பலப்படுத்திடுவேன். படித்துறை கட்டிடுவேன். ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா படித்துறை கட்டிடுவேன். தண்ணி இல்ல அப்படின்னு 5 வருஷத்துல இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் தண்ணி இல்ல அப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒருத்தரும் சொல்லக்கூடாது. அதுக்கு என்னமா திட்டம் வச்சிருக்கீங்க? சோழ பேரரசை மட்டும்தான் மதுராந்தகம் ஏரி கட்டணும், வீராணம் ஏரி கட்டணும் இல்ல. சோழ பேரரசின் வாரிசுகள் நாங்கள் பழநூலியத்திற்கு ஏரிகளை கட்டுவோம். ஏன் இங்கே இந்த தீவிர சட்டமன்ற தொகுதியில் 3 TMC தண்ணி வெள்ள நீர் அனாமத்தாக கடல்ல போய் கலக்குது. அதை தடுத்து பெரிய ஏரி கட்டுவோம். ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய குடிநீர் தேவை நிறைவு செய்வோம். தாய் தமிழ் சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு, ஆட்சி அதிகாரம். இதுவரைக்கும் கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் மக்களின் கண்ணீரை, மக்களின் வேதனையை புரிந்து கொண்டவர்களிடம் இல்லை. ஒரு முறை எங்க கிட்ட கொடுத்து பாருங்க. 5 வருஷத்துல நான் சொல்றேன், ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன். பதிவிறக்கம் பண்ணி பாருங்க, தரவிறக்கம் பண்ணி பாருங்க. என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வீட்டு கடன், வாகன கடனுக்கான பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல இருந்து 2031 என்னோட சொத்து பட்டியல் நான் வெளியிடுவேன். வருமானத்திற்கு அதிகமாக ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் 1,07,000 ரூபாய். 5 வருஷத்துல 60 லட்சம் ரூபாய். புரியுதா? 60 லட்சம் ரூபாயை மீறி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு நயா பைசா நான் சொத்து சேர்த்திருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு ஆசை இருக்கு. நேர்மையான அரசியல் வரணும். காமராஜர் கக்கண்டா இருக்கணுமா? உங்கள் வீட்டு மகள் கார்த்திகை நான் இருக்க கூடாதா? செய்வேன், நம்புங்க, உறுதியா செய்வேன். நல்லது நடக்கட்டும். இந்த ஒவ்வொரு முறையும் திமுக வென்றது, அதிமுக வென்றது ஒவ்வொரு தேர்தலிலும். ஆனா மக்களாகிய நாம் தோற்றுக்கொண்டே இருக்கின்றோம். மக்களாகிய நாம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். விவசாய சின்னம் சாதாரண விவசாய சின்னம் இல்ல. ஏற்றத்தை தொழில் வைத்துக் கொண்டு, ஏற்கலப்பை தொழில் வைத்துக் கொண்டு மக்களுக்கான ஏற்றத்தை, மக்களுக்கான முன்னேற்றத்தை முந்தித்தர காத்திருக்கிறான் விவசாயி. வாக்கு எந்திர பட்டியல முதல் இடத்துல இருக்கிறான். வாக்கு எந்திர பட்டியல முதல் இடத்துல இருந்து ஏற்கலப்பையோட விவசாயி காத்திருக்கிறான் மக்களுக்கான முன்னேற்றத்தை தர. வாக்கு எந்திர பட்டியல முதலிடத்தில் இருக்கக்கூடிய விவசாயிய வாக்கு எண்ணிக்கையில முதலிடத்துல கொண்டு வாங்க. உங்க கண்ணீரை துடைப்பது இந்த கார்த்திகாவுடைய வேலை. அதை நான் உறுதியாக செய்வேன். நம்பி வாக்களிங்க. நம்முடைய சின்னம் ஏற்கலப்பை தாங்கி இருக்கக்கூடிய விவசாயி வாக்கு எந்திர போட்டியில் முதலிடத்தில் இருக்கிறார். நன்றி, வணக்கம். நான் தமிழர், தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.